ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் ஒரே நாள்லேயே சென்னையிலிருந்து புறப்பட்டு திருப்பதி தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் அதே நாள் திரும்ப வரக்கூடிய முழுமையான பயண தகவல்களோடு சேர்த்து நேற்று எங்களுடைய 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்தில் 1 மணி நேரத்திலேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்த தரிசன அனுபவத்தையும் முழுமையாக பார்க்கலாம். நேற்று எங்களுடைய டிசம்பர் மாத திருப்பதி தரிசனத்திற்காக சென்னை சென்ட்ரலிருந்து புறப்படக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மூலமாக தான் டிராவல் பண்ணியிருந்தோம். சென்னை டு விஜயவாடா செல்லக்கூடிய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலிருந்து அதிகாலை 5:30 மணிக்கு புறப்படும். இந்த ட்ரெயின் மூலமாக திருப்பதிக்கு போகிறோம்னா ரேணிகுண்டா ஸ்டேஷனில் நம்ம இறங்கணும். ரேணிகுண்டாவிலிருந்து அதற்கப்புறம் திருமலைக்கு போகக்கூடிய பஸ் மூலமாக நம்ம திருமலை தரிசனத்திற்காக போகலாம். இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து ரேணிகுண்டா ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 525 ரூபாய். இந்த டிக்கெட் காஸ்ட்டில் நமக்கு ஃபுட் ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணலை. நாங்கள் ஃபுட் ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணாததுனால இந்த டிக்கெட்டினுடைய காஸ்ட் 525 ரூபாய். ஃபுட் ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணுறோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு அமௌண்ட் வரும். இதை விட சீப்பர் காஸ்ட்லேயே சென்னை சென்ட்ரலிருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய நிறைய ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரெயின் நாங்கள் புக் பண்ணதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நேற்று சாட்டர்டே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரைடே ஈவினிங் 7:30 போல் தான் ட்ரெயின்ஸ் அவைலபிலிட்டி நாங்கள் செக் பண்ணோம். அப்போது வந்தே பாரத்தில் மட்டும்தான் டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தது. அதனால் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தனால இந்த ட்ரெயின் நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம். காலையில் 5:30 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் இந்த ட்ரெயின் ரேணிகுண்டாவில் 7:05 போய் ரீச் ஆகணும். நேற்று கொஞ்சம் 5 மினிட்ஸ் டிலே அப்படின்றனால 7:10 போய் ரீச் ஆகணும். ரேணிகுண்டாவில் 4th பிளாட்ஃபார்மில் தான் இந்த ட்ரெயின் நிற்கும். 4th பிளாட்ஃபார்ம்லேருந்து படியேறி நம்ம ரேணிகுண்டா ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு திருமலைக்கு போகக்கூடிய டைரக்ட் பஸ்ஸஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஏசி பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்கும். நான் ஏசி பஸ்ஸஸும் வரிசையாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ எது நமக்கு கன்வீனியன்ட்டோ அந்த பஸ்ஸில் நம்ம ஏறிக்கலாம். ரேணிகுண்டா ஸ்டேஷன்லேருந்து திருமலைக்கு போகிறதுக்கு நேற்று நாங்கள் ஏசி பஸ்ஸில் தான் போயிருந்தோம். ஏன்னா ஏசி பஸ்ஸஸ் தான் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. ஏசி பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட்டத்தோட பஸ் தயாராக இருந்தனால ஏசி பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம். ஏசி பஸ் மூலமாக ரேணிகுண்டாவிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்கு ஒருத்தருக்கு 150 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் வாங்கணும் அப்படின்றனால திருப்பதியில் இறங்க விருப்பப்பட்டாலோ அல்லது திருப்பதியில் நீங்கள் ஸ்ரீனிவாசம் மாதவமில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க, திருப்பதிக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரேணிகுண்டாவிலேருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு ஏசி பஸ்ஸில் ஒருத்தருக்கு 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. திருமலைக்கு போகக்கூடிய இந்த பஸ்ஸஸில் டிக்கெட் ஃபேர் கேஷாகவும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. UPI பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நேற்று நாங்கள் UPI மூலமாக தான் டிக்கெட் காஸ்ட் பே பண்ணோம். பஸ்ஸஸில் UPI பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா சப்போஸ் நம்மக்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னா கண்டக்டர்ஸ் நம்மக்கிட்ட வந்து சேஞ்சுக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறதும், இல்லைன்னா சேஞ்ச் இல்லாத பட்சத்தில் அவங்கக்கிட்ட நம்ம காசு கொடுத்துட்டு சேஞ்ச் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய இந்த சிச்சுவேஷன்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரியே ரேணிகுண்டா ஸ்டேஷன் முன்னாடி ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, கேப்ஸ் எல்லாமே டே அண்ட் நைட் நமக்கு ரவுண்ட் த கிளாக் அவைலபிளாக இருக்குது. இந்த டாக்ஸி ஸ்டாண்டெல்லாம் க்ராஸ் பண்ணி போன உடனே நமக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அதாவது திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் நமக்கு வரிசையாக நிற்கும். அந்த இடத்துலேருந்து நம்ம பஸ்ஸில் ஏறிக்கலாம். எக்ஸாக்டாக 7:30 மணிக்கு ரேணிகுண்டா ஸ்டேஷன்லேருந்து இந்த ஏசி பஸ் புறப்பட்டுச்சு. திருமலைக்கு போய் ரீச் ஆகிறப்போ 8:50 ஆகிடுச்சு. பொதுவாக 1 மணி நேரத்திலே திருமலைக்கு போய் ரீச் ஆகிடுவாங்க. நேற்று டிலேக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் அவங்க போய் என்ட்ரி போடுவாங்க. அந்த என்ட்ரி போடுறதுக்கும் டிலே ஆகிடுச்சு. அதே போல் அலிப்பிரி என்ட்ரி செக்கிங் பாயிண்டில் நம்ம லக்கேஜஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவாங்க. அங்கேயும் கொஞ்சம் டிலே ஆகிட்டனால கிட்டத்தட்ட 1 hour 20 minutes எங்களுக்கு ரேணிகுண்டாவிலேருந்து திருமலை போகிறதுக்கு நேரமாச்சு. ரேணிகுண்டாவிலேருந்து புறப்பட்டு திருமலைக்கு போகக்கூடிய ஏசி பஸ், நான் ஏசி பஸ் எல்லாமே திருமலையில் இருக்கக்கூடிய மெயின் பஸ் ஸ்டாண்டான பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் தான் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண மாட்டாங்க. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் தான் ராம்பகிஷா பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுவாங்க. ரேணிகுண்டாவிலிருந்து புறப்படக்கூடிய எல்லா பஸ்ஸஸுமே திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுவாங்க. திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக நேற்றைய சனிக்கிழமை தரிசனத்திற்காக ஆன்லைனில் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் ஏசி ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஏசி ரூமுக்கு மாதவம் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் ரெண்ட் 900 ரூபாயும் காஷன் டெபாசிட் 900 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 1800 ரூபாய் ஆன்லைனில் UPI மூலமாக பே பண்ணியிருந்தோம்.
ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ நீங்கள் யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரூம் கேன்சல் பண்ணும் பட்சத்தில் அதே நாள் சேம் டேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய ரூம் ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் ரீஃபண்ட் ஆகிடும். இதே நீங்கள் நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ண 3லேருந்து 5 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளே உங்களுக்கு ரூம் ரெண்ட் ப்ளஸ் காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடும். கேன்சல் பண்ணுறதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிடிடி வச்சுருக்காங்க. நாம் ரூம் புக் செய்திருக்கக்கூடிய அந்த தேதிக்கு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ரூம் கேன்சல் பண்ணிடணும். அதற்கப்புறம் நம்மளால் ரூம் கேன்சல் பண்ண முடியாது. ரூம் புக் செய்த தேதியிலிருந்து ரூம் எந்த நாளுக்கு புக் செய்திருக்கோமோ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எப்போ வேண்டுமானாலும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். 48 ஹவர்ஸ்க்கு பிறகு நம்மளால் ரூம் கேன்சல் பண்ண முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த டைம் ஸ்லாட் நீங்கள் எடுத்திருந்தாலும் நமக்கு அந்த தேதி தான் முக்கியம். வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ரூம் கேன்சல் பண்ண வேண்டிய டைம் செவ்வாய்க்கிழமையோடு முடிஞ்சிடும். புதன் வியாழன் எல்லாம் கேன்சல் செய்ய முடியாது. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அந்த ரூம் கேன்சலினுடைய லிங்க் நமக்கு அவைலபிளாக இருக்கும். புதன் வியாழன் எல்லாம் வரும்போது அந்த கேன்சலேஷன் லிங்க் டீஆக்டிவேட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம ரூம் புக் பண்ணியிருக்க தேதியினுடைய 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ரூம் எப்போ வேண்டுமானாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ மூலமாக நாங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தனால ரூம் கேன்சல் பண்ண 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்திற்குள்ளேயே முழு அமௌண்ட்டும் ரூம் ரெண்ட் ப்ளஸ் காஷன் டெபாசிட் மொத்தம் 1800 ரூபாய் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. சேம் டே ரிட்டர்ன் ஆகக்கூடிய பிளானில் தான் நேற்று நாங்கள் திருமலைக்கு போயிருந்தனால சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் ஆஃப்லைன்லேயும் நாங்கள் ரூமுக்காக ட்ரை பண்ணலை. பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நேராக கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஆர் மடத்தில் போய் லாக்கர்ஸ் எடுத்துட்டோம். ஜிஆர் மடத்தில் போய் நம்ம லாக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்காது. அப்படின்றனால அங்கே போய் லாக்கர்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடனே அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக அன்னப்பிரசாதம் பில்டிங்க்கு போயிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு நம்ம அன்னப்பிரசாதம் சாப்பிட போகிறோம்னா பொதுவாக உப்புமா இல்லைன்னா பொங்கல் செய்வாங்க. நேற்று பொங்கல் செஞ்சுருந்தாங்க. பொங்கல் வைக்கிறப்போ ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறப்போ சட்னி தான் கொடுப்பாங்க. செகண்ட் டைம் கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா பொங்கல் வைக்கிறப்போ சாம்பார் கொடுப்பாங்க. சட்னியும் சாம்பாரும் ரெண்டும் சேர்த்து சர்வ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பொங்கல் கொடுக்குறப்போ சட்னி மட்டும்தான் கொடுப்பாங்க. செகண்ட் டைம் பொங்கல் கொடுக்குறப்போ சாம்பார் மட்டும்தான் கொடுப்பாங்க. ரெகுலராக திருமலைக்கு போகக்கூடிய எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு புது தகவலாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ வராக பெருமாள் கோவில்கிட்ட யானை வந்துட்டு இருந்துச்சு. யானை கோவிலுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துலலாம் யானை கோவிலுக்கு முன்னாடி வருதுன்னா யாராவது பெரிய மடாதிபதிகள் வரும்போது அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக தான் யானை வரும். ஸோ நாங்களும் யானை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு கோவில் வரைக்கும் போயிட்டோம். நேற்று அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்று அவங்கள நேரில் பார்க்குறப்போ யாருன்னெலாம் தெரியாது. யாரோ ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால தான் அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு டிடிடி இஓவும் ஜேஇஓ அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அதற்கப்புறம் வீட்டுக்கு நைட் ரிட்டன் வந்து டிடிடி நியூஸில் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது மந்த்ராலயம் ராகவேந்திர மடத்திலிருந்து தான் மடாதிபதிகள் வந்திருந்திருக்காங்க. இந்த வீடியோ நேற்று நாங்கள் காலையில் எடுத்தப்போ அரவுண்ட் 10 o'clock இருக்கும். இந்த வீடியோ எடுத்துட்டு அதற்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு உடனடியாக நாங்கள் தரிசனத்திற்கு போயிட்டோம். திருமலைக்கு போனாலே என்னுடைய மொபைல் நெட்வொர்க் 0வாக தான் இருக்கும். சுத்தமாக நெட்வொர்க் எடுக்காது. திருமலையிலேருந்து ஒரு சின்ன வீடியோ போடணும்னாலுமே அந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் எடுக்கும். ஸோ இது நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவாகவே இருந்தனால அப்லோட் பண்ணிவிட்டு நாங்கள் தரிசனத்துக்கு போயிட்டோம். 10:30 மணி போல் நான் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு ஏடிசி சர்க்கிள் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஆக்சுவலாக நேற்று எங்களுக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் தான் புக் பண்ணியிருந்தோம். தரிசன ஸ்லாட் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டான மதியம் 2 மணி ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நாங்கள் எதுவுமே ரூம் புக் பண்ணாதனால ஸோ வெளியே வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏடிசி சர்க்கிள் முன்னாடி போய் வெயிட் பண்ணுவோம், சில நேரங்களில் க்யூ சீக்கிரமாகவே அலோ பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு ஏடிசி சர்க்கிள் முன்னாடி ஒரு 10:40 போல் போனோம். அப்போ ஏடிசி சர்க்கிளில் என்ன சொன்னாங்கன்னா 1 மணிக்கு தான் தரிசன க்யூ ஓப்பன் பண்ணுவோம், எல்லாரும் அந்த எதுக்கு இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் போய் உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. காலையில் அங்க பிரதட்சணம் தரிசனத்திற்கெல்லாம் போகிறப்போ ஏடிசி சர்க்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த வரிசையான படிக்கட்டுகளில் தான் எல்லாருமே உட்கார்ந்துருப்பாங்க. அதே இடத்துல தான் நேற்றும் வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்ததுக்கு பிறகு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த கேட் ஓப்பன் பண்ண மாட்டோம், யூஸ்வலாக அந்த வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் தான் 300 ரூபாய் தரிசன கியூவினுடைய என்ட்ரி இருக்கும், அந்த கேட்டு பக்கத்தில் போய் எல்லாரும் எந்திரிச்சு போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க.
அந்த கேட் பக்கத்துலேயும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தோம். அந்த கேட்டில் பக்கத்தில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் என்ன சொல்லிட்டாங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவோம், 300 ரூபாய் தரிசனத்திற்கு அப்போ தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக நம்ம 12 மணிக்கு முன்னாடி போகிறோம்னா 300 ரூபாய் தரிசன கியூ எங்கே இருக்குதுன்னு நம்ம அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்டோம்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும், அங்கே போங்க அப்படின்னு நமக்கு வழி காமிச்சிருவாங்க. ஏடிசி சர்க்கிளுக்கும் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 பில்டிங் போகக்கூடிய அந்த வழியில் நடுவில் லெஃப்ட் சைடில் பெரிய பெரிய வெயிட்டிங் ஹால்ஸ் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம், சர்வ தரிசனம்லாம் போகிறப்போ நம்ம அந்த வெயிட்டிங் ஹால்ஸில் தான், பெரிய வெயிட்டிங் ஹால்ஸில் தான் எல்லாரையுமே மொத்தமாக ஃபஸ்ட்டு உட்கார வைப்பாங்க. அதே வெயிட்டிங் ஹாலில் தான் 12 மணிக்கு முன்னாடி வரக்கூடிய 300 ரூபாய் தரிசன பக்தர்களையுமே வெயிட் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டிங் ஹால் முன்னாடி போய் அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட விசாரித்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 பக்கத்தில் போய் நில்லுங்க, அங்கே தான் 300 ரூபாய் தரிசன பக்தர்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே போய் வெயிட் பண்ணப்போ அப்படியே வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வெயிட்டிங் ஹால்ஸ் போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் நேற்று 300 ரூபாய் தரிசன பக்தர்களை 12 மணிக்கு முன்னாடி வந்தவங்களை அலோவ் பண்ணாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணப்போ எக்ஸாக்டாக 11:20க்கு அந்த வெயிட்டிங் ஹாலினுடைய என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. அது வழியாக உள்ளே போய் வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைக்கவே இல்லை. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பெரிய வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைக்கல. பொதுவாக எல்லாருமே பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலலாம் உட்கார வைக்கல. நேராக க்யூலேயே போய் பேக், லக்கேஜஸ், மொபைல்ஸ்லாம் சரண்டர் பண்ணக்கூடிய அந்த இடம் தாண்டி டிக்கெட் செக்கிங் முடித்து பர்சனல் ஸ்கேனிங் எல்லாம் முடித்த பிறகு கம்பார்ட்மெண்ட்டில் எக்ஸாக்டாக 11:30க்கு உட்கார வச்சாங்க. 300 ரூபாய் தரிசன பக்தர்களினுடைய ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் அதுவாக தான் இருந்துச்சு. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் 20 நிமிஷம் எக்ஸாக்டாக உட்கார வச்சாங்க. 11:50க்கு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ண பிறகு அங்கே ஒரு ஸ்கேனிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு க்யூவில் கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகி போயிட்டு இருந்தோம். திருமலை நம்பி சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேட் ஓப்பன் செஞ்சு அந்த க்யூ வழியாக போனோம். அந்த க்யூவில் பொதுவாக ரஷ் இருக்கும், அங்கேயும் ரஷ் இல்லை. கொஞ்சம் எல்லாருமே ஆர்கனைஸ்டாக எல்லாருமே சிங்கிள் க்யூவில் போனோம். 12:20க்கு எக்ஸாக்டாக வெண்டி வாக்கிலி பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். வெண்டி வாக்கிலி பக்கத்தில் ஒரு சின்ன டிஜிட்டல் கிளாக் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. அங்கே வர்றப்போ 12:20 ஆகிடுச்சு. எங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணப்போ 11:50 இருக்கும். வெண்டி வாக்கிலி வர்றப்போ 12:20. கிட்டத்தட்ட அங்கேருந்து கோவிலுக்குள்ளே வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு. நேற்று எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா அந்த பெரிய வெயிட்டிங் ஹாலில் ஃபஸ்ட்டு உட்கார வைக்கவே இல்லை, நேராக க்யூலேயே அலோவ் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் ஸ்கேனிங் முடித்து உட்காரக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கூடுதல் நேரம் உட்கார வைப்பாங்கன்னு யோசித்தோம். அங்கேயும் 20 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ண வச்சாங்க. வெண்டி வாக்கிலியில் இருந்து பங்காரு வாக்கிலி உள்ளே போகிறதுக்கு 3 க்யூஸ் இருக்கும். ரைட் மோஸ்ட் கார்னர் க்யூவில் தான் எல்லாருமே கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு போவாங்க. எனக்கு என்னமோ பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா ரைட் மோஸ்ட் கார்னர் க்யூவில் போகிறப்போ பெருமாளை கொஞ்சம் பக்கத்தில் பார்க்குறோமோ அப்படின்ற எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. மற்றவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். லெஃப்ட் மோஸ்ட் கார்னர் க்யூவில் போகிறப்போ நம்ம வராக பெருமாள் தூணில் இருக்கக்கூடிய பெருமாளை நல்லா பார்க்கலாம். ஸோ நேற்று நாங்கள் க்யூவில் போகிறப்போ தூணில் இருக்கக்கூடிய வராக பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கருட பகவானை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷார்ட் டியூரேஷனில் நம்ம இன்றைக்கி வேகமாக பெருமாளை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே கருட பகவானை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலே லெஃப்ட் கார்னர் க்யூவிலேருந்து பெரிய சத்தம். என்னடான்னு எல்லாருமே அலறி அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா 4 லேடிஸ் மாறி மாறி அவங்க தலைமுடியை பிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி நாம் அதை பார்த்தோன்னா பெருமாளை பார்க்க முடியாது அப்படின்னு சட்டுன்னு திரும்பி பெருமாளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு க்யூவில் மூவ் ஆகி அந்த க்யூவை விட்டு வெளியே போகிறப்போ எங்களுடைய ரைட் சைடில் ஒரு லேடி நின்று இருந்தாங்க. அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியலை. அவங்க தரிசனத்திற்கு வந்தவங்களா இல்லை அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களா யாருன்னே தெரியலை. எங்களை இழுத்து கூட்டம்தான் இல்லையே, நல்லா பெருமாளை பாருங்கள் அப்படின்னு நிற்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ செகண்ட் பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் மெதுவாக நகர்றப்போ மறுபடியும் அவங்க எங்களை இழுத்துக்கிட்டாங்க, பாருங்கள் நல்லா பெருமாளை பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ 2வது முறையும் ஃபியூ செகண்ட்ஸ் நின்று தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் வெளியே. க்யூவில் வர்றப்போ ஜென்ரலாக ஃபியூ செகண்ட்ஸ் பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். அதற்கப்புறம் அந்த லேடி ஃபஸ்ட்டு டைம் இழுத்தப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தோம். செகண்ட் டைம் இழுத்தப்போ மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூ செகண்ட்ஸ் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு நேற்று சந்தோஷம் தாங்கவே இல்லை. ஆக்சுவலாக நேற்று தரிசனத்திற்கு போக முடியாது அப்படின்னு கிட்டத்தட்ட 95% பிளான் ட்ராப் பண்ணிட்டோம். பொதுவாக தரிசனத்திற்கு போகணும்னாலும் அல்லது வேறு எங்கேயாவது நம்ம வெக்கேஷன் போகணும்னாலும்
லீவ் இஷ்யூ தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வரும். ஸ்கூல் குழந்தைகளுக்கு லீவ் கிடைக்கணும், வீட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கு லீவ் கிடைக்கணும், இந்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி தான் நம்ம எங்கேனாலும் போகணும். ஸோ இந்த லீவ் இஷ்யூஸ்னாலே கூட்டம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் தரிசனம் போகிறோம். பட் ஒரு சில அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் சனிக்கிழமையும் நமக்கு வேலை ஆகிடுது. ஸோ சனிக்கிழமையும் நம்ம வேலை முடிச்சு கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் ஆகிடுது. இந்த முறை அப்படி தான் எங்களுக்கு ஆகிடுச்சு. வேலை முடிச்சுட்டு தான் லீவ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ சரின்ட்டு நாங்கள் இந்த பிளான் ட்ரா பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமுமே விடாமல் தரிசனத்திற்கு போகிறனால இந்த டிசம்பர் மந்த் தடை வந்தப்போ நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா, சரி இந்த சனிக்கிழமை போகலைன்னா பரவாயில்லை, அடுத்த ஒரு வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா SSD டோக்கன் வாங்கி வேண்டுமானாலும் தரிசனத்துக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த பிளான் கிட்டத்தட்ட ட்ராப் பண்ணியிருந்தோம். பட் ஃப்ரைடே ஈவினிங் எங்களுடைய வேலையெல்லாம் வேகமாக முடிச்சு கொடுத்துட்டு லீவ் பிளான் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பிளான் பண்ணப்போ ரூம் கேன்சல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, தரிசன டிக்கெட் இருக்குல்ல, தரிசனத்திற்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். இது போல் ஏதாவது கோவில் தரிசனங்களுக்கு பிளான் பண்ணுறப்போ, திருமலை தரிசனம் அப்படின்னு மட்டும் கிடையாது, குலதெய்வ கோவில்களுக்கு தரிசனத்திற்கு பிளான் பண்ணுறப்போவோ அல்லது இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு நாம் தரிசனத்திற்கு பிளான் பண்ணுறப்போ சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராத சில தடைகள் வரலாம். பட் அந்த தடைகள் நமக்கு கடவுள் கொடுக்குறப்போ அதையும் மீறி எவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்படி நம்ம எஃபர்ட் போட்டு அவங்கள பார்க்க போகக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டும் ஒரு சந்தோஷமும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். நாம் ஏதோ ஒரு தடை கொடுக்குறோம், அந்த தடையை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துடுறாங்களா, இல்லை அந்த தடையையும் மீறி நம்மளை பார்க்க வரணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்னு சின்னதாக கடவுள் சோதனை செஞ்சு பார்க்குற மாதிரி தான் நமக்கு தோணும். இது போன்ற அனுபவங்கள் நிறைய பேருக்கு நிறைய நேரங்கள் அமைஞ்சிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டியும் பல கதைகள் சொல்லி இதை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல தான் நேற்று தரிசனத்துக்கு போக முடியாதுன்னு நினச்சோம். சரி, அதையும் மீறி ட்ரை பண்ணப்போ 300 ரூபாய் தரிசனம் வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் கூடுதல் நேரம் தான் ஆகும். ஆனால் நேற்று சனிக்கிழமை திருமலையில் பார்க்குறதுக்கும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே மணி நேரத்தில் 300 ரூபாய் தரிசனமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பெருமாளினுடைய தரிசனமும் எப்பவும் கிடைக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக நமக்கு சில மணி துளிகள் கூட எக்ஸ்ட்ரா தரிசனமும் கிடைச்சதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம அறியாமலே அந்த சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரும் லைட்டாக எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு. நேற்று பெருமாளும் நல்லா பறக்க முடிஞ்சிச்சு. போக ஸ்ரீனிவாசரை எல்லாரையுமே தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு விமான வெங்கடேஸ்வரர் தரிசனம் செஞ்ச பிறகு உண்டியல் காணிக்கை செலுத்த போகிறப்போ உண்டியல் காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்துல தான் பக்கத்தில் தான் வைகுண்ட துவார தரிசனத்தினுடைய எக்ஸிட் கேட் இருக்கும். அந்த எக்ஸிட் கேட்டும் நேற்று ஓப்பன் பண்ணி உள்ள டிடிடி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வைகுண்ட துவார தரிசனத்திற்காக கிளீனிங் ஒர்க் எல்லாம் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேட்டும் ஓப்பன் ஆகி இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் ஒரு செகண்ட் நின்று தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த குட்டி லட்டுவுக்கு பதிலாக நேற்று புளி சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ஆடட் சந்தோஷமாக போயிடுச்சு. கோவில் புளி சாதம்னா யாருக்கு தான் பிடிக்காது. அதையும் வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு 12:35 எக்ஸாக்டாக கோவிலை விட்டு வெளியே வந்துட்டோம். தரிசனம் முடிச்சுட்டு லட்டு கவுண்டரில் போய் லட்டு வாங்கிட்டு அதற்கப்புறம் மறுபடியும் ஜிஆர் மடத்தில் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். 11:25க்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய க்யூவில் என்ட்ரானும் 12:35க்கெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நேற்று தரிசனம் 1 மணி நேரத்திலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நான் அப்டேட் பண்ண உடனே நிறைய பேர் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக தரிசனம் முடிச்சிங்க, என்ன தரிசனத்திற்கு போயிருக்கீங்க, சேவா ஏதாவது அட்டன் பண்ணிங்களான்னு கேட்டிருந்தாங்க. அதுலேயும் சில பேர் என்ன கேட்டிருந்தாங்க, வீக்கெண்ட் ஆச்சு, வீக்கெண்டில் எப்படி இவ்வளோ சீக்கிரம் தரிசனம் முடியும், அப்போ திருப்பதியில் கூட்டமே இல்லையா, வேகமாக உங்களுடைய தரிசன அனுபவம் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பெரிய விஷயம் எதுவும்லாம் கிடையாது. நேற்று வீக்கெண்டு நாங்களுமே திருமலையில் நிறைய கூட்டம் பார்த்தோம். பஸ் எல்லாமே கூட்டத்தோடு போகிறதுனால கண்டிப்பாக வீக்கெண்டில் தரிசனத்திற்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆகும் அப்படின்னு தான் எல்லாரையும் போல் நாங்களும் நினச்சிட்டு போயிருந்தோம். பட் நேற்று தரிசனத்திற்கு க்யூ சீக்கிரமாக அலோவ் பண்ணிட்டாங்க. கூடவே 300 ரூபாய் தரிசனத்தில் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்லேயே நாங்கள் இருந்தனால அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி தரிசனம் முடிச்சுட்டு வேகமாக வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்திற்கு எப்போவும் போகக்கூடிய அந்த ஏடிசி சர்க்கிள் 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக நம்ம என்ட்ரு ஆகியிருந்திருந்தோம் அப்படின்னா மேபி மதியத்திற்கு மேலே அந்த 12 மணிக்கு மேலே உள்ள என்ட்ரானவங்களுக்கு தரிசன நேரம் கொஞ்சம் கூடுதலாக ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் நேற்று திருமலையில் காலையில் மட்டும்தான் இருந்தோம். மதியமே ரிட்டர்ன் ஆகிட்டோம் அப்படின்றனால பெருசாக அந்த நேரத்தில் மழையோ குளிரோ எதுவுமே கிடையாது. வெயில் நல்லா இருந்துச்சு. சிலர் சொல்லியிருந்தாங்க, இல்லை மேடம் நைட்லாம் நல்லா குளிர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட் நான் ஸ்டே பண்ணாதனால எனக்கு அந்த வெதர் அப்டேட் தெரியல. காலையில் நல்ல வெயில் இருந்துச்சு.
வேகமாக தரிசனம் முடிச்சிட்டனால வேகமாக ஊருக்கும் பஸ் மூலமாகவே திரும்பி வந்துட்டோம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.